ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தெரியப்படுத்து. ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு தெரிஞ்சா நீ அதை தெரியப்படுத்து, நீ எனக்கு தெரியப்படுத்து. அவன் வந்தா நீ எனக்கு தெரியப்படுத்து, அவன் கால் பண்ணா நீ எனக்கு தெரியப்படுத்து. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு தெரியப்படுத்துறது. ஓகே, அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, லெட் சம்ஒன் நோ அப்படின்னு இருக்குல்ல, இதுல தெரியப்படுத்து அப்படின்னா லெட் நோ. யாருக்கு தெரியப்படுத்தணுமோ, இப்போ அந்த சம்ஒன் இருக்கிற இடத்துலதான் நம்ம இப்போ யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். இப்போ எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றேன். ஓகே, எனக்கு தெரியப்படுத்துனா லெட் போட்டு இந்த சம்ஒன் இருக்குல்ல, இத எனக்கு அப்படின்னா மீ ஆப்ஜெக்டா நம்ம எழுதுவோம். சரியா? லெட் மீ நோ, இந்த மாதிரி சொல்லணும். ஓகே, லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து. அந்த சம்ஒன் இருக்க இடத்துல நம்ம யார மென்ஷன் பண்றோம், யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். சரியா? அடுத்து அவனுக்கு தெரியப்படுத்து. அவனுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. லெட் அவனை மென்ஷன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ல தான் சொல்லணும். சரியா? அப்ப அவனேனா ஹிம். ஒரு ஆண நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஹிம். ஓகே, ஆப்ஜெக்ட் என்ன வரும்? ஹிம். அடுத்து நோ. அப்போ அவனுக்கு தெரியப்படுத்து. லெட் ஹிம் நோ, லெட் ஹிம் நோ. ஓகே, அடுத்து அவர்களுக்கு தெரியப்படுத்து. அவர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்றது. அதுவும் என்னது, அல்ல நம்ம இருக்க மாட்டோம், மற்றவங்களை தான் நம்ம சொல்றது. சரியா? அப்ப அவர்களுக்கு தெரியப்படுத்து. லெட் அங்க ஆப்ஜெக்ட் என்ன மாறும்? them. ஓகே, them நோ. அப்ப அவர்களுக்கு தெரியப்படுத்து அப்படின்னா லெட் them know, let them know. எங்களுக்கு தெரியப்படுத்து. எங்களுக்குன்னா அதுல தண்ணியும் சேர்த்து சொல்றது. ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்றது, அதுல என்னது தண்ணியும் சேர்த்து சொல்றது. அப்ப என்ன? let us வரும். சரியா? let us know. அடுத்து கவினுக்கு தெரியப்படுத்து. இது எப்படி சொல்லலாம்? கவினுக்கு ஒரு நேம் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ லெட் இல்ல ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா அதை அப்படியே எழுதணும். கவின். லெட் கவின் நோ. கவினுக்கு தெரியப்படுத்து அப்படின்னா லெட் கவின் நோ. எனக்கு தெரியப்படுத்தினா லெட் மீ நோ. இந்த மாதிரி நீங்க சொன்னா போதும். சரியா? அப்ப இனி எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் வந்தா எனக்கு தெரியப்படுத்து. இதை எப்படி சொல்லலாம்? அவன் வந்தால், இது ஒரு செட். அவன் வந்தால் எனக்கு தெரியப்படுத்து அடுத்த செட். சரியா? அப்போ அவன் வந்தால் இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? எனக்கு தெரியப்படுத்து. அப்போ லெட் போட்டு அடுத்து எனக்கு என்னை மென்ஷன் பண்றதால மீ, லெட் மீ நோ. தானே? லெட்டுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு மெயின் வெர்ப். ஓகே, இத இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எதுவும் எழுதக்கூடாது, பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும் இந்த வெர்ப். சரியா? லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து. அடுத்து அவன் வந்தால், ஃபியூச்சர் மெயின் பண்ணி நாம பேசுறோம். ஓகே, ஆனா இங்க பாருங்க, வந்தால் ஆல், அதுக்கு இஃப். ஒரு சென்டென்ஸ்ல அந்த அவன் வந்தால், போனால், சாப்பிட்டால், தூங்கினால், இந்த மாதிரி ஆல் வந்துச்சுன்னா அதுக்கு இஃப். அந்த இஃப் அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போட்டுறணும். சரியா? இஃப் போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் வெர்ப் அந்த மாதிரி எழுதணும். நம்ம இப்ப ஃபியூச்சர் மெயின் பண்ணி சொல்றோம். அவன் வந்தால், ஓகே, இனிமேல் தான் அவன் வருவான். அவன் வந்தால் எனக்கு தெரியப்படுது. அப்ப ஃபியூச்சர் நம்ம மெயின் பண்ணி சொன்னா கூட இத சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். சரியா? இஃப் அந்த சென்டென்ஸ், இஃப் ஆர் சென்டென்ஸ் எப்பவுமே நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல, ஃபியூச்சர் மெயின் பண்ணி சொன்னாலும் அதை நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். சரியா? அப்ப இஃப் போட்டுட்டு அடுத்து என்னது வரணும்? சப்ஜெக்ட். அவன், அவன்னா ஹி. அடுத்து வந்தால், வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். கூட என்ன வரணும்? எஸ் வரும். சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன் இந்த சப்ஜெக்ட் வரும்போது அங்க வெர்பு கூட
எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம். இங்க லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. சோ எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். சரியா? அப்ப அவன் வந்தா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா let me know if he comes. Let me know if he comes. Okay? அடுத்து யாரும் எனக்கு தெரியப்படுத்தவில்லை. நம்ம சொல்லுவோம்ல யாரும் எனக்கு தெரியப்படுத்தல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? யாருமே எனக்கு என்னது தெரியப்படுத்தல. நெகட்டிவ் சென்டென்ஸ் தெரியப்படுத்தல. இன்னொன்னு என்னது? பாஸ்ட் முடிச்சு போன விஷயம். அடுத்து என்ன? நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப இது எப்படி? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லலாம். அப்ப யாரும் இதுதான் என்னது? சப்ஜெக்ட். யாரும். யாரும்னா நோ ஒன்னு சொல்லலாம், இல்ல நோ படின்னு சொல்லிக்கலாம். நோ ஒன் இல்லைன்னா நோ படி. ஓகே, எது வேணாலும் சொல்லிக்கலாம். சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல என்னது? எனக்கு தெரியப்படுத்தவில்லை அப்படின்னு. இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நெகட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுக்கப்புறம் didn't போடுவோம். அடுத்துதான் verb present ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இந்த ஃபார்மட்ல தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம நெகட்டிவ் இது எழுதுவோம். ஆனா இங்க நோ ஒன் வந்திருக்கனால இந்த நோ ஒன் நோ படி வந்தாலே அடுத்து வேற நெகட்டிவ் வேர்ட் வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல didn't வரக்கூடாது. சரியா? நெகட்டிவ் வேர்ட் வேற வரக்கூடாது. அப்போ சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த didn't வராது, வேற நெகட்டிவ் வேர்ட் வராது. அடுத்து verb அப்படியே எழுதணும். ஆனா didn't வராதனால verb எப்பவுமே be2 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அப்போ verb என்ன? எனக்கு தெரியப்படுத்தவில்லை, அதை தெரியப்படுத்துறது. அப்போ let போட்டுட்டு, சரியா? let வந்து என்னது? B1க்கும் let தான், B2 பாஸ்ட்க்கும் let தான், B3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் இதே let தான். ஓகே, B2 let போட்டுட்டு அடுத்து எனக்கு தெரியப்படுத்தல. அப்போ எனக்குன்னா நீ போட்டு அடுத்து நோ போடணும். சரியா? அப்ப யாரும் எனக்கு தெரியப்படுத்தல இந்த மாதிரி சொல்றதுக்கு no one let me know, இல்லனா nobody let me know. ஓகே, அடுத்து நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அவன் வந்தா இல்ல அவன் கால் பண்ணா ஏதாவது ஒரு விஷயம் அறிஞ்சா நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த படுத்துகிறேன் அப்படின்னு பிரசன்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சேன்னா நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம இத சொல்றது. சரியா? ஒரு விஷயம் அறிஞ்சா நான் இத உனக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றது. அப்ப தெரியப்படுத்துவேன், தெரியப்படுத்துகிறேன். அப்போ இனிமேல் தான் தெரியப்படுத்த போறேன். அப்ப ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றது. அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எழுதலாமா? அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன போடணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி will போடுவோம். will. ஓகே, இதுல என்னன்னா நீங்க மெயின கவனிக்கணும். இந்த let இதுதான் என்னது? மெயின் verb. சரியா? அப்போ இங்க சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அடுத்து will போட்டாச்சு, சிம்பிள் ஃபியூச்சர்க்கான சிம்பிள். அடுத்து என்ன வரணும்? let வரும். உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ let போட்டு இதுதான் verb. சரியா? let போட்டு அடுத்து உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்ப let you, அடுத்து no. ஓகே, அப்ப நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். ஒரு விஷயம் அறிஞ்சா நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். அப்ப I will let you know. I will let you know. ஓகே, அடுத்து நீ அவனுக்கு ஏன் தெரியப்படுத்தின? நம்ம சொல்லுவோம்ல நீ அவனுக்கு ஏன் தெரியப்படுத்தின. இது எப்படி கேட்கலாம் பாருங்க? ஏன் தெரியப்படுத்தின பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப எப்படி கேட்கலாம் பாருங்க? ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கா? ஏன் அது அப்படியே எழுதணும். ஏன்னா why இததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். WH கொஸ்டின் வந்தனா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து ஏன் தெரியப்படுத்தின என்னது? பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப என்ன? did யூஸ் பண்ணி தான் கேட்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கிறதுக்கு did, அடுத்து did போட்டுறணும். அதுக்கு அடுத்து நீ சப்ஜெக்ட் you போட்டுறணும். அடுத்து என்னது வரணும்? verb வரும் தானே. அப்ப verb என்னது? let போடணும். verb என்னது? let. இங்க did வந்திருக்கனால இங்க verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா?
let. பிரசன்ட்க்கு பாஸ்ட்க்கு ஃபியூச்சர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதுக்கு எல்லாமே என்னது let தான் வரும். அப்ப let போட்டாச்சு. அடுத்து அவனுக்கு அவனுக்குனா him. அடுத்து no. ஓகே. அப்போ நீ அவனுக்கு ஏன் தெரியப்படுத்தின அப்படின்னா எப்படி சொல்ல கேட்கலாம்? Why did you let him know? Why did you let him know? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ ஏன் அவனுக்கு தெரியப்படுத்தல அப்படின்னு சொல்ற. இதை எப்படி சொல்லலாம்? நீ ஏன் அவனுக்கு தெரியப்படுத்தவில்லை. நெகட்டிவ்ல क्वेश्चन கேக்குறோம். தெரியப்படுத்தல அப்படின்னு நெகட்டிவ். இன்னொன்னு என்னது? பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம கேக்குறோம். இது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏன் ஏன்னா WH क्वेश्चन வந்திருக்கு. அத ஃபர்ஸ்ட் எழுதணும். why ஏன்னா why. அடுத்து என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது, அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம நெகட்டிவா क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா அங்க didn't சேர்ப்போம். அப்ப அந்த ஓய்க்கு அடுத்து didn't வரும். இப்போ WH क्वेश्चन இல்லைன்னா இந்த didn't தான் ஃபர்ஸ்ட் எழுதும். சரியா? இப்போ அந்த ஒய் வந்திருக்கனாலதான் அடுத்து didn't போடுறோம். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்ன? நீ. நீனா யூ. அடுத்து verb. verb present formல தான் இருக்கும். சரி, ஏன்னா didn't வந்திருக்கு. அப்ப verb என்ன? தெரியப்படுத்தவில்லை. அப்ப let போட்டு அடுத்து என்ன? அவனுக்கு. அவனுக்குனா him. அதுக்கப்புறம் no. ஓகே. அப்ப நீ ஏன் அவனுக்கு தெரியப்படுத்தல அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? Why didn't you let him know? Why didn't you let him know? Okay. அடுத்து நீ அவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ அவங்களுக்கு என்னது? தெரியப்படுத்த கூடாது. ஒரு விஷயத்தை பத்தி நீ தெரியப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, ஃபர்ஸ்ட் நீ சப்ஜெக்ட் யூ. இப்போ அவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாது அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஒரு விஷயத்தை செய்ய கூடாது, அந்த கூடாது அதுக்கு shouldn't போடுவோம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து shouldn't. ஓகே, நெகட்டிவ் shouldn't. அடுத்து என்னது வரணும்? let வரும் தானே? let போட்டு அடுத்து அவர்களுக்கு அப்படின்னா them. let them. அடுத்து no. ஓகே. அப்ப நீ அவங்களுக்கு தெரியப்படுத்த கூடாது அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? You shouldn't let them know. You shouldn't let them know. ஓகே. அடுத்து உன்னால் வர முடியும்னா எனக்கு தெரியப்படுத்து. நம்ம சொல்லுவோம்ல, உன்னால வர முடியும்னா எனக்கு தெரியப்படுத்து. இதை எப்படி சொல்லலாம்? வர முடியும்னால் இது ஒரு செட்டு, எனக்கு தெரியப்படுத்து அடுத்த செட்டு. அப்போ எனக்கு தெரியப்படுத்து இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? எனக்கு தெரியப்படுத்துனா let me know. let me know. எனக்கு தெரியப்படுத்து. எப்படி? உன்னால் வர முடியும்னால். ஓகே. அப்போ all அதுக்கு if போடணும் தானே? அந்த சென்டென்ஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி if போடணும். அதுக்கு அடுத்து என்னது? ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னால் அந்த முடியும் அதுக்கு என்னது வரணும்? can யூஸ் பண்ணுவோம் தானே? அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உன்னால். உன்னால்னா you. அடுத்து can வரும். யூக்கு அடுத்து மாடல் verb என்னது? can. முடியும் அதுக்கு can. அடுத்து என்ன? வரது. வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அப்ப உன்னால் வர முடியும்னா எனக்கு தெரியப்படுத்து. let me know if you can come. let me know if you can come. ஓகே. அடுத்து உங்களால் வர முடியாவிட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது கொஞ்சம் மரியாதை கொடுத்து நம்ம பேசுறோம் தானே? உங்களால வர முடியாவிட்டால் நெகட்டிவ். இங்க வர முடியும்னா இங்க வர முடியாவிட்டால் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே? வர முடியாவிட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா let me know. let me know அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னது? உங்களால் வர முடியாவிட்டால் all அதுக்கு if போடணும். அடுத்து உங்களால் you சப்ஜெக்ட் you. அடுத்து என்ன வரணும்? முடியாவிட்டால். முடியும்னா can போட்டோம். முடியாவிட்டால் நெகட்டிவ். அப்போ can't. ஓகே, can't நெகட்டிவ். சரியா? அடுத்து verb. வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அத அப்படியே எழுதணும். சரியா? அப்போ உங்களால வர முடியாவிட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? let me know if you can't come. let me know if you can't come. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியப்படுத்து.
ஒரு விஷயத்தை பற்றி அது தெரிஞ்சா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. உனக்கு தெரிந்தால் இது ஒரு செட்டு, எனக்கு தெரியப்படுத்து அடுத்த செட்டு. அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதுமா. எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா லெட் மீ நோ. லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து. இது உனக்கு தெரிந்தால் ஆல் அதுக்கு இஃப் போடணும். அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் பத்தி தான் சொல்லணும். உனக்கு உனக்குனா யூ சப்ஜெக்ட் அடுத்து வெர்ப் தெரிந்தால் தெரிகிறதுக்கு நோ. ஓகே. அப்ப உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா லெட் மீ நோ இஃப் யூ நோ. லெட் மீ நோ இஃப் யூ நோ. ஓகே. அடுத்து நேரத்தையும் இடத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப வந்து யாரையாவது சந்திக்கிறதுக்கா இருக்கட்டும் இல்ல மீட்டிங்கா இருக்கட்டும், நம்ம வந்து அந்த நேரத்தையும் டைமையும் பிளேஸையும் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. நேரத்தையும் இடத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா எப்படி சொல்றது? லெட் மீ நோ தானே. லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் நேரத்தையும் இடத்தையும். அப்போ த டைம் and place. ஓகே. அப்போ நேரத்தையும் இடத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா let me know the time and place. let me know the time and place. அடுத்து அங்க என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியப்படுத்து. நம்ம சொல்லுவோம்ல அங்க என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியப்படுத்து. இதை எப்படி சொல்லலாம்? அங்க என்ன நடந்ததுன்னு இது ஒரு செட்டு, அவனுக்கு தெரியப்படுத்து அடுத்த செட்டு. அப்ப அவனுக்கு தெரியப்படுத்து இது எப்படி சொல்லலாம்? லெட் அவனுக்கு தெரியப்படுத்து. அப்போ ஹிம் தானே. லெட் ஹிம் நோ. லெட் ஹிம் நோ அப்படின்னா அவனுக்கு தெரியப்படுத்து. அங்க என்ன நடந்ததுன்னு அப்போ என்ன நடந்தது? வாட் ஹேப்பன். அங்க அப்படின்னா there. what happened there. தானே. அப்போ அங்க என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியப்படுத்து அப்படின்னா let him know what happened there. let him know what happened there. ஓகே. அடுத்து நீ போக விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்து. நீ வந்து அங்க போக விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்து. இதை எப்படி சொல்லலாம்? நீ அங்க போக விரும்பினால் இது ஒரு செட்டு, எனக்கு தெரியப்படுத்த அடுத்த செட்டு தானே. அப்ப எனக்கு தெரியப்படுத்து லெட் மீ நோ. லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து. நீ அங்க போக விரும்பினால். ஓகே. அப்போ எப்படி? ஆல் அதுக்கு இஃப் போடணும். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் நீ. நீனா யூ. அதுக்கு அடுத்து போக விரும்பினால் ஒரு செயலை செய்ய விரும்புறது want to. அதுக்கு என்னது? want to. இந்த want to க்கு அடுத்து ஒரு மெயின் verb போறது. போறதுக்கு இங்கிலீஷ்ல go வரும். ஓகே. அடுத்து இது நீ அங்க போக விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்து. அங்க அப்படின்னா கூட there போட்டுக்கலாம். ஓகே. இங்க அங்க நீ அங்க போக விரும்பினீனா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றது. அப்ப let me know if you want to go there. let me know if you want to go there. ஓகே. அடுத்து அவ கால் பண்ணா எனக்கு தெரியப்படுத்து. இது வந்து லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். சரியா? அப்போ அவ கால் பண்ணா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.